சார் இன்னொன்று இந்த காவல் நிலையங்களில் இந்த நீங்கள் சொல்கிறது இந்த இன்ஸ்பெக்டர் லெவல் ஒரு லெவலில் அந்த தொடர்புகள் இல்லாமல் இருக்குது. ஆனால் அதற்கு கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த குறிப்பிட்ட அளவுக்கு அந்த லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறது அவங்களுக்கும் அந்த இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சமூகத்திலே கண்ணுக்குட்டி அப்படிங்கிற ஒரு வியாபாரியை தான் முதல்ல கைது பண்ணாங்க. அவர் வீட்டில் இருந்து தான் நிறைய பாக்கெட் சாராயம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் ஒரு 7-8 தடவை இதுக்கு முன்னால் இதே குற்றத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த சாராய வியாபாரிகள் கைது செய்யப்பட்ட போது அவர்களுக்கான அந்த தண்டனைகள் வந்து ப்ரூஃப் பண்ணதுக்கோ அதை வாங்கி கொடுக்குறதுலையோ வந்து இல்லை அதை இப்போ இந்த இடத்துலையே இந்த 38 பேர் இறந்துருக்காங்கன்னா அதை ஒருவர் மீது அதை குற்றச்சாட்டை அதை கூற முடியாது, அந்த ஒரு வியாபாரி மீது மட்டும். ஏன்னா 4-5 பேர் அதில் தொடர்பு இருக்கலாம், அதற்கு மெயின் சப்ளையர் இன்னொருத்தர் கூட இருக்கலாம். ஆனால் இதில் யார் மேலே நம்ம தண்டனை வாங்கி கொடுக்குறோமோ அந்த தண்டனையை கண்டு மக்கள் அச்சப்படக்கூடிய அளவுக்கு அந்த கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கான அந்த தண்டனை கிடைப்பதிலே ஒரு காலதாமதம் மற்றும் ரொம்ப அதை நிரூபிக்கிறதுல உள்ள சிக்கல், சட்ட ரீதியான சிக்கல்களும் நிலவுவதா அது காவல்துறை தரப்புலையும் சொல்லப்படுது, இந்த மக்கள் தரப்புலையும் இது சொல்லப்படுது. இந்த சிக்கலை எப்படி தான் தீர்க்க முடியும்? ஒரு சம்பவம் நடந்துட்டு அதை இனிமேல் நடக்கக்கூடாமல் தடுப்பதற்கு அதற்கு காரணமானவர்கள் மீது ஒரு கடுமையான தண்டனை எடுக்க முடியலையா சார்? இதுக்கு ஒரு வழி இருக்குங்க. நம்ம லா டிபார்ட்மெண்ட் இருக்கு, இது பப்ளிக் செக்ரட்டரி, இவங்க 2 பேரும் நம்ம ரெஜிஸ்டர் ஹைகோர்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ணி ஸ்பெஷல் கோர்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணணும். ஸ்பெஷல் கோர்ட் இந்த மாதிரி கள்ளச்சாராயமோ அந்த அல்லது விஷச்சாராயமோ இதை சாப்பிடுவதற்கு காரணமான நபர்கள் வந்து 3 மாதத்தில் எப்படி போக்சோவில் வந்து ஒரு 10 மாதத்துக்குள்ளே எப்படி தண்டனை கொடுக்கணுமோ அது மாதிரி இந்த கள்ளச்சாராயத்தில் விற்றாங்கன்னா அவங்களுக்கு 3 மாதத்தில் அந்த தீர்ப்பு கொடுக்கணுங்கிற மாதிரி ஸ்பெஷல் கோர்ட்டில் ஒரு ப்ரொவிஷன் கொண்டு வந்து பண்ணனா நிச்சயமாக தடுக்க முடியும். ஸ்பெஷல் கோர்ட்டு கண்டிப்பாக அவசியங்க. ஏன்னா இது வந்து மக்களுடைய உயிர் பிரச்சனை, அதுவும் குறிப்பிட முடியாது யார் குடிக்கிறது, ஏழை மக்கள் குடிக்கக்கூடியது. அந்த ஏழை மக்கள் குடித்து அவர்களே வந்து சாப்பாடுக்கு இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிற சமயத்தில் இதையும் குடித்து இறந்து போனால் அந்த குடும்பத்தை யார் பார்ப்பது? அதற்காக இதை வந்து விற்கிறவங்க மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னால் தனி நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டு அவர்களுக்கு கடுமையான தண்டனை குறைந்தபட்ச காலத்தில் கொடுக்கணும். அப்போ தான் இது வந்து சட்ட ரீதியாக அவங்களுக்கு வந்து ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கலாம். ஏன்னா இது ஒட்டும் வெறும் தண்டனை மட்டும் ஒரு தப்பை வந்து நிறுத்திடாது. எத்தனையோ என்கவுண்டர் நடந்தாலும் குற்றங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. அது மாதிரி ஒரு பக்கம் ஒரு இயக்கமாக எல்லா கட்சிகளும் சேர்ந்து நம்ம ஒரு பிரச்சாரம் செஞ்சு இந்த சாராயத்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே கொண்டு வரணும் மக்களை. இன்னொரு பக்கம் இது மாதிரி விற்கிறவங்களுக்கு கடுமையான தண்டனை தனி சிறப்பு நீதிமன்றங்கள்லாம் ஏற்படுத்தி தண்டனை வாங்கி தரணும். அப்போ தான் குறையும். சிஸ்டமேட்டிக்காக லாங் டேர்ம் நம்ம வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து ஒரு டிமாரலைஸ் பண்ணக்கூடாது. யாரும் ஊடகங்களோ அல்லது அரசியல் கட்சிகளோ வந்து நிர்வாகத்தின் மீது வந்து குற்றச்சாட்டுறப்ப அந்த நிர்வாகம் வந்து டிமாரலைஸ் ஆகிடக்கூடாது. அதே சமயத்தில் நிர்வாகத்தில் யார் தப்பு செஞ்சிருந்தாலும் பாரபட்சமின்றி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அது நிச்சயமாக எடுப்பாங்க. நான் எஸ்பியாக இருந்தப்போ கூட கன்னைவன்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் அந்த எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். சாராயம் விற்கிற எந்த ஏரியாவில் யாராவது விற்று கண்டுபிடிச்சி எங்களுடைய ஸ்பெஷல் பார்ட்டி கண்டுபிடிச்சதுன்னு சொன்னால் அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து 3B சார்ஜ் கொடுப்போம். அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் அப்போருந்தே வந்து தொடர்ந்து கடைபிடித்து வரக்கூடிய ஒரு முறை. அது இப்போவும் இருந்துட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதை வந்து பீரியாடிக்கலாக நம்ம வந்து ரெவ்யூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் எவ்ரி மந்த். அது வந்து டிஜிபி செஞ்சுட்டு தான் இருக்கார். இருந்தாலும் இந்த சம்பவம் எப்படி நடந்துங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த சமயத்தில் தேர்தலெல்லாம் முடிஞ்ச ஒரு மாத காலகட்டத்துக்குள்ளே வந்திருக்குங்கிறது ஏதோ ஒரு விசித்திரமான ஒரு சம்பவமாக எனக்கு தெரியுது.